குட் மார்னிங். மார்னிங் சுஜித். என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நாளாக நீ நல்லா பிஸியாக தான் இருந்த. எல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கணும்னு நீ தானே சொன்ன. ஆமாம், தூக்கத்தில் என்ன உளறிக்கிட்டே இருந்த? நானா? ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. நான் தட்டி எழுப்புனதும் நீ சைலண்ட் ஆயிட்ட. ஐசிஐசி ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் மீட், விவேகானந்தா ஹெச்எஸ் கப் அடிச்சாங்க. பார், ஃபோட்டோ வந்திருக்கு. ஆ, உன் தோடுங்க தேடு. இது எத்தனை ஆகுதோ. அப்புறம் இந்த வாட்டி கொட்டங்குளோரா கோயிலில் சமய விளக்கு எடுக்கணும். அந்த கோயிலில் வழிபாடு செஞ்சா நம்ம வேண்டதை நிறைவேறணும்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம நம்ம பெரிய பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டான். அந்த வழிபாடு பண்ண 2 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துல குழந்தையும் பிறந்துருச்சு. அதிசயம் இல்லை? கிடைச்சிருச்சா? சுத்தம். தாயே, லேடிஸ் கெட்டப்ல நான் உன்னை விட அழகா இருப்பேன். என்னை விட சுஜித், நான் குளிக்க கூட இல்லை. ஓ, இது யாரு? கெவினு. இதோ கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா? ஓகே, அப்படின்னா எனக்கு கால் பண்ண, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, டேய் கிளம்பிட்டேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்புறம் அந்த ரெண்ட் அங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாரு. பாபுன்னு வந்தாருன்னா அதை கொடுத்துரு. சரி. ஐயோ, சாவியை மறந்துட்டேன் பாரு. ஓகே, பை பை. பாய்.
போலாம் போலாம். மச்சான் சொல்லு. மலநடையில ஒரு யுனானி வைத்தியர் இருக்கிறதா சொன்னாங்க. நீ போய் பாக்குறியா? மச்சி என்னடா நீ? அவனுங்களாம் ஃப்ராடு பசங்கடா. டேய் இல்லடா, அங்க போனவங்களுக்கு ரிசல்ட் இருக்கு, ஒரிஜினல் தான். எங்க டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்னும் காம்ப்ளிகேஷன் இல்ல, வெயிட் பண்ணுங்க. சந்தோஷம். அப்புறம் காத்திருந்து ஒரு புழு பூச்சி கூட வளரலன்னு சொல்லிடாத. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுதுடா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு? சும்மா இருக்க வீணு. எப்ப பாரு எதையாவது வளரிக்க. ரம்யா எங்க போற? கேஷுவாலிட்டி விங். ஓகே. யார் அது? புது அட்மிஷன். எந்த ஊரு? கோட்டையங்காரி. பாரு. சிங்கிள். ஏய் சார், இங்க நீத்துன்னு ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, எந்த ரூம்? அது வேற ஏதாவது டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா. அந்த சாத்தனூர் கேஸ் பொண்ணு. ஓ, அது சி பிளாக் சார். அது எங்க இருக்கு? டேய் நீ கூட்டு போய். நான் கூட்டு போறேன். சி பிளாக் 3rd ஃப்ளோர்ல ஐசியூக்கு ரைட் சைடு ரூம். சரி. நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஒட்டுமொத்த மீடியாவும் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க. ஆமாண்ணா, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. ஆ சரி, கொஞ்சம் வெளியில போங்க. சரிண்ணா, அப்புறம் பார்க்கலாம். தைரியமா இருங்க. ஆ. பாப்பா, நீ நல்லா இருக்கியா? ம். இல்லைன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆகும். எஃப்ஐஆரை படிச்சு காட்டு. சார், படின்னு. கொல்லம் சாத்தனூர் ஜோதி அபார்ட்மெண்ட்ஸில் 7வது மாடியில் 702ஆம் நம்பர் வீட்டில் வசிக்கும் ராமச்சந்திரன் மற்றும் பத்மாவின் 10 வயதான மகள் நீது சாத்தனூர் அகத்திக்கரையில் உள்ள சீத்தாரில் படிஞ்சாறை தரையில் வசிக்கும் பில்டிங் சூப்பர்வைசரான 55 வயது மாதவன் ஐயர் மீது தொடுக்கப்படும் வழக்கு 1/3/2022 மாலை 4 மணி அளவில் நீத்துவை ஜெனரேட்டர் ரூமிற்கு அழைத்துச் சென்று அவரிடம் மாதவன் ஐயர் சிறுமியிடம் தகாத முறையில் உறவு கொள்ள முயற்சித்திருக்கிறார். அன்று அந்த சிறுமி நீல கலர் ஃப்ராக் அணிந்திருந்தார். ஒரு ஈசி சேரில் அமர்ந்திருந்த அவர் சிறுமியை தனது மடியில் அமரச் சொல்லி சிறுமியின் ஆடைக்குள் தனது கையை விட்டு பெண்ணுறுப்பை தொட்டிருக்கிறார். சிறுமி அந்நேரம் தன் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. போதும் சார், நிறுத்துங்க. அதன் பிறகு அந்த சிறுமியை கொண்டே தனது பேண்டின் ஜிப்பை அவிழ்க்கச் சொல்லி அவர் நான் அப்பவே சொன்னேன், இது கேஸ் ஆனா உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாகும். கோர்ட்ல கேட்கிற கேள்வி, போலீஸோட விசாரணை, அப்புறம் ஊர் மக்கள் தொல்லை வேற, அப்புறம் உங்களை நிம்மதியா மரியாதையோட வாழ விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. வேண்டாங்க, நம்ம பொண்ணுங்க. சார் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வோம். என்ன பண்ணலாம்? வாபஸ் வாங்கிடலாமா? சதாசிவன். எஸ் சார். எழுதி கையெழுத்து வாங்கிக்க. சார். செல்ல குட்டி சமத்து பொண்ணு இல்ல, பெருசாகும் போது எல்லாம் மறந்துடுவோம். அங்கிள் காம்பன்சேஷன் வாங்கி தரேன்னா ஓகே? சார், நீ என் கூட வாடா. சார் சார் இல்ல, நான் எதுவும் கேட்கல சார். அதான் உனக்கும் நல்லது. அண்ணா, பேட்மிண்டன் கோர்ட் கீ கொடுங்களேன். டீச்சரா? நேற்று இதை லாக் பண்ணாமலே போயிட்டீங்க டீச்சர். நான் தான் போய் லாக் பண்ணேன். ஓ, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் முகலாம் ரொம்ப வாடி போயிருந்தது? நீங்க என்ன பாத்தீங்களா? நான் தான் கேட்டை திறந்து விட்டேன். சரிண்ணா.
தேவிகா நல்லா இருக்குடி. 4 நாள் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்க. தூங்காம எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்க. ஒன்று மாதிரியெல்லாம் உழைக்க முடியாதுமா. ஒழுங்கா லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நானா இருந்தா ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். நீ அதிர்ஷ்டக்காரி தாண்டி. இந்த வருஷம் ஸ்டேட் மீட்ல கலந்துக்கிறதுக்கு 12 பசங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான். எல்லாம் உன் உழைப்புக்கு கிடைச்ச பலன். இந்த வருஷம் பெஸ்ட் டீச்சர் ஆஃப் த இயர் நீ தான். நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனா கொடுத்து வைக்கல. நீ என்ன எதுவும் பேசாம வர? காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா? கமிட்மெண்ட்டா? ட்ராக்கு, ஷட்டிலு, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்னு நீயும் உன்னோட கமிட்மெண்ட்ஸும். நான் என் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலான் இருக்கேன், ஜட்டாயு பார்க்குக்கு. நீயும் வரியா? இல்ல, அவர் வீட்டுக்கு போகணும். அதான் சொல்லு. மலையை தவிர உலகம் தெரியாதவளா இருந்த. இப்போ என்னடானா எப்போ பார்த்தாலும் உன் அத்தை இருக்கிற அந்த தீவுக்கு அடிக்கடி போயிடுற. அப்படி அங்கே என்ன தான் இருக்கும்னு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இதெல்லாம் நினைச்சு பயந்தேன். ஆனா கல்யாணி அத்தையும் மன்றோ தீவும் வேற ஒரு ஃபீல். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும். வேண்டாமா? வந்துட்டாரு ஆளு. கீதா டீச்சர் எப்படி இருக்கீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நீங்க தான் ஸ்மார்ட் ஆயிட்டே போறீங்க. என் பொண்டாட்டி அழகு கீடு கொடுக்கணும்ல. அது சரி. அம்மா எவ்வளவு நாள் லீவு? லீவு 2 நாள் கிடைச்சிருக்கு. ஒரு வாரம் கேட்டதுக்கு சூப்பரிண்டெண்டன்ட் 2 நாள் தான் கொடுத்தாங்க. ஓஹோ. பிக் பண்ண விஜயண்ணா வரலையா? வரேன்னு சொன்னாரு. ஐயோ வெயிட் மட்டும் பண்ண சொல்லிடாதீங்க. அம்மாவோட ஊர்ல ப்ரொடெஸ்ட் நடக்குது, சீக்கிரமா போய் ஆகணும். ஓ, கல்யாணி ஆண்டியோட புரட்சியா? சரி சரி கிளம்புங்க. பாய் கீதா. அன்பான கிராம மக்களே, தீவை பாதுகாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இந்த கமிட்டி போராட்டத்தையே துவங்கி இருக்கு. இன்னையில இருந்து நம்ம போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்க போறோம்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த போராட்டத்துல கலந்துக்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் என்னோட புரட்சி வணக்கங்கள். இது ஒரு சாதாரண போராட்டம் இல்ல, இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து பேச போறது வாழ்க்கையில பல கட்டத்துல புரட்சிக்காக உறுதியா நின்ன நம்ம சகா பேட்டன் கல்யாணி. 1980வது வருஷம் காவல்துறை நம்ம தீவுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சப்போ பேட்டன் டேங்க போல உறுதியா நின்னது நம்ம கல்யாணி அக்கா தான். என்னைக்கும் அழிவில்லாத நம்ம சகா பெருங்காலன் ராகவனுடைய துணைவியாரான நம்ம கல்யாணி அக்காவை உங்க எல்லார் சார்பிலையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பொதுமக்களே, ஒரு பேரழிவோட நுழைவாயில நின்னுக்கிட்டு தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரோட உரிமை பறிக்கப்படும் போது அவரால் சுவாசிக்க கூட முடியாது. அப்பதான் ஒருத்தர் போராட்டத்துல இறங்குறாரு. இங்கேயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான மணல் திருட்டும் அதிகார வர்க்கத்தோட அலட்சியமும் தான் நம்ம தீவுக்கு இப்ப பேரழிவை கொண்டு வந்திருக்கு. இப்படியே போனா 4 வருஷத்துல கடல் தண்ணி உள்ள வந்து நம்ம தீவே இல்லாம போயிடும். நம்ம நாட்டோட வரைபடத்துல இருந்தே இந்த தீவு நிரந்தரமா மறைஞ்சு போயிடும். இது நம்ம தீவு. இதை நம்ம இழக்க கூடாது. அதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. இந்த மண்ணுல தான் நம்ம பிறந்தோம். தேங்காயை உரிச்சு சணல் கயிறு திரிக்கிற அந்த சத்தம் நமக்கு கேட்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வெள்ளம் வந்துடுமோங்கிற பயம் இல்லாத வாழ்க்கை அதை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு இந்த போராட்டத்தை செய்யணும். ஏசி ரூம்ல நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு நம்முடைய குரலை கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்ம உரிமைக்கான போராட்டம், நம்ம வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். இதுல நாம தோக்க கூடாது. அதிகார வர்க்கத்துக்கு மத்தியில நம்ம தனிச்சிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு நாள் நம்ம நிச்சயமா எழுந்து நிப்போம். நம்ம போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம இன்குலாப் கோஷத்துக்கு
கண்டிப்பா ஒரு விடிவெள்ளி பிறக்கும். அதனால சகாக்களே, தலை நிமிர்ந்து விரல்களை மடக்கி ஒத்துமையா ஒரே மனசோட முன்னேறுவோம் முன்னேறுவோம். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். என்ன ஆச்சுடி? ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. எவ்வளவு நாள் தவம், இது கடவுள் கொடுத்த வரம். சுஜித் கிட்ட பேசுனியா? கூப்பிட்டு சொல்லுடி, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இரு, நான் பேசுறேன். வேண்டாம். நீ இன்னமும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? அத அப்பவே நான் மறக்க சொன்னேன்ல. மறக்க நான் முயற்சி பண்ணேன் கீது, ஆனா என்னால முடியல. உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீ போய் யாராவது சைக்காட்டிஸ்ட பாரு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கண்டதையும் எப்படி யோசிச்சு சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு உள்ளுக்குள்ள எரியுது. எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். தேவிகா, என்னடி இது? எனக்கு இதை கிளியர் பண்ணணும் கீது. ஓகே, எனக்கு புரியுது. நீ எனக்கு துணையா இருப்பல்ல? ம். ஏய், நடுராத்திரி இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஃபோனை செட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, நல்ல வேலை தான் பண்ணுற. வாங்கி 2 மாதம் ஆகுது. இப்போ அது வேலையாவது செய்த? ஆ, தூக்கம் வரலையா? நீ போய் படு, நான் இந்த ஃபோனை ரெடி பண்ணிட்டு வரேன். சரி. அம்மா, பீரியட்ஸ் ஆயிடுச்சா? இல்ல. இல்லையா? செக் பண்ணியா? என்ன நீ முதல்ல செக் பண்ண, இவ்வளவு லேட் ஆகாதல்ல உனக்கு? ஒரே அலைச்சல், ஸ்ட்ரெஸ் வேற, அதனால லேட் ஆயிருக்கும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ அந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை சாப்பிட மறந்துடாத. ம். தேவிகா, போதும், வந்து படு. நீ சொன்னது தான் கரெக்ட். அந்த 2 வாரம் சிசிடிவி வேலை செய்யாம இருந்திருக்கு. சர்வரும் பிரச்சனையில் இருந்திருக்கு. நீ பயப்பட தேவையில்லை. ம்.
விவேகானந்தா ஸ்கூல்ல ஆனி மிஸ்னு ஒருத்தங்க சோஷியல் சொல்லி தராங்க. அவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். அவங்க தான் இதை கொடுத்தாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இங்க பாரு, நான் பார்த்த வரைக்கும் இதுல பிரச்சனையா எதுவும் எனக்கு தெரியல. நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கணும்ல. நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிற. கொஞ்சம் அமைதியாரு. இது ஓன் திருப்திக்காக வேணா வச்சுக்கோ. கீதா மிஸ், நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னொரு ரவுண்ட் ஊத்து. டேய், நான் வீட்டில் சரக்கு அடிச்ச விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது கொன்றுவா. செக் பொண்டாட்டியை பார்த்து இப்படி பயப்படுற? மச்சே, இந்த குடும்பங்கிறது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி. அதுல ஆம்பளைங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். புரிஞ்சுதா? நாம வரைகிற கோட்டை தாண்டி அவங்க வெளியில போக கூடாதுரா. நீ அவகிட்ட என் பொண்டாட்டியை பார்த்து கத்துக்க சொல்லு. அவ பிரச்சனை பண்றாளா? இல்ல. சொல்லுவ, நீ எல்லாம் சொல்லுவ. ஆனா என்னால அவன் மனசை காயப்படுத்த முடியாது. ஐயோ, 4:30 மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் முடி, அவ வந்துட போறா. டேய், பிரியாவோட பாத்துக்கலாம். ரம்யா நர்ஸா? எப்படா கரெக்ட் பண்ண? வந்து 1 வாரம் தான்டா ஆகுது. நீ போய் எனக்கு ஒரு சிகரெட் எடுத்துட்டு வா. அது சரி, பெரிய ஐட்டங்காரன் தானே நீ. நீ போடா, சீக்கிரம் முடி. ஹலோ, சொல்லு செல்லம். 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணு. சிகரெட்டு சிகரெட்டு. எங்க வச்சேன்? வர்ஷா ஃபர்டிலிட்டி கேர். இதை எப்போ எடுத்தா? ஓ, ஐயோ தெய்வமே. லவ் யூ டூ. நான் அப்புறம் பண்றேன். தண்ணி மிக்ஸ் பண்ண என்னடா? பாரு பாரு, நல்லா பாரு. இப்ப பேச சொல்ற ஊரை. அசத்திட்டடா மச்சி. எப்படியும் நீ கொடி நட்டுடுவேன்னு எனக்கு தெரியும்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய், என்கிட்ட நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல. இல்லையா? அப்படி சொன்ன அப்படி ஏதாவது இருக்கும்ல. சொல்லுப்பா. நீ படுத்து தூங்க, எனக்கு தலை வலிக்குது. சரி. இல்ல. குட் நைட்.
ஒரு ஆட்டம் போடுறிய. இந்த வாங்கி அடி. ஒரு பேட்மிண்டன் கூட ஒழுங்கா விளையாட மாட்டியா? சுஜித் அண்ணா. சரி பாயிண்ட சொல்லு. 3-9. என் பாயிண்ட் 9. என் பாயிண்ட் 3. சர்வ் பண்ண. சுஜித், நாளைக்கு நான் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு? அம்மாக்கு ஜுரமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஜுரமா? நான் உனக்கு கூட வரவா? இல்ல வேண்டாம், உனக்கு டியூட்டி இருக்குல்ல. டியூட்டி இருந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து டிராப் பண்றேன். தனியாவே போறேன். இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட். ஹலோ அக்கா. தன்யா, நாளைக்கு சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன். அப்படியா? சூப்பர்க்கா. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அம்மா, அக்கா நாளைக்கு வீட்டுக்கு வரலாம். மாமாவும் வராராக்கா? இல்லடி, தனியா தான் வரேன். ஏன் மாமா வரலையாக்கா? நான் வந்துட்டு சொல்றேன். இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏன் கேக்குற? ஏதாவது விசேஷம் இருக்காக்கா? சும்மா இரு. ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டா. அவ எப்பவுமே அப்படிதானே. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. இல்ல அதோட கலரை மாத்துங்க. நான் சொல்றத கேளு, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய், நான் இந்த ஸ்டைல்ல வேணும்னு சொல்றேன்டா. நான் சொல்றது மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேன்ல, நீ இத ட்ரை இது பண்ணி சந்தீப் வீடு தானே? அகிலோட தம்பியா? சந்தீப் இருக்கானா? அவன் இங்க தானே எங்கேயோ. டேய் தவளை, இங்க வா. உள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க போயிடாத, எங்கே இரு. சரிடா. வாங்க சுமிகா. டேய் சந்தீப் எங்கடா? அதோ அங்க இருப்பான் பாரு. டேய் தவளை, இங்க வா. டேய், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? எனக்கு என்னடா தெரியும். எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுங்க. டீச்சரா? ஐயோ, நீங்க எப்போ வந்தீங்க? ஏன் வரக்கூடாது? ஐயோ இல்ல, நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் கிளாஸ்மேட் ஸ்டெஃபியோட வீடு பக்கத்துல இருக்கு. கிரகப்பிரவேசம். சந்தீப்போட வீடும் இங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சது. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். சோ ஹாப்பி டீச்சர். ஜூஸ் குடிங்க. வேண்டாம். வேண்டாமா? டேய் ரோஷன், இதை எல்லாருக்கும் கொடு. ஓகே. எங்க யாரை கேக்குறீங்க டீச்சர்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்கள பத்தி பேசவே பேசாதீங்க. ஒருத்தனும் வரல. எங்க அண்ணனை பாக்குறீங்களா? வாங்க. அங்கே நில்ற பரம்பு. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எவ பின்னாடி போய் சுத்திட்டு வர? மோட்டாரை ரிப்பேர் பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க. பின்னாடி போ. போறேன். போங்கறல்ல? சரி போறேன். உதவாக்கற. இவனை வச்சுக்கிட்டலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டீச்சர் ஒரு நிமிஷம். லேட் ஆகல? அப்படிலாம் இல்ல. அப்படினா நீங்க உள்ள போயிட்டு எங்க அண்ணனை பாருங்க. நான் போயிட்டு வரேன். உள்ள போங்க. சந்தீப், நான் ஆமா, கேமரா. ஓகே. சரிங்க. நல்லா சரிங்க. ஓகே. இந்த பக்கம் வாங்க. இந்த வரேன். இப்படியா? இந்த பக்கம். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமா ஏய், சுரேஷ் வாடா. நீங்களும் நில்லுங்க. கொஞ்சம் சிரிங்கப்பா. சிரிங்க. அங்க பார்த்து சிரிடா. நேரா பார்த்து சிரிங்க. சிரிங்க. சூப்பர். வரேன்டா. இங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா சிரிங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே. ஓகே. ரைட். சூப்பர். லைட் காட்டுமாண்ணே? வேணாம்டா. இங்க பாருப்பா. ஏய் வாடா. ஒரு நிமிஷம். வாடா. ரெண்டு பேரும் இங்க பாருங்க. இங்க வா. இதுல லைட் கொஞ்சம் பத்தல. கொஞ்சம் நல்லா அடி. என்ன வேலையில கவனம் மாறுறா? ஓகேண்ணா. சரிண்ணா. இங்க பாருங்களேன். கொஞ்சம் செவத்துல சாஞ்ச மாதிரி நிக்கிறீங்களா? இந்த மாதிரியா? ஓகே. ஓகே. லுக் அங்க கொடுங்க. சரி. அண்ணா வாங்கண்ணா. இந்த பக்கம். அப்புறம் உங்க அம்மா கூப்பிடுங்க. ராகுல், சீக்கிரமா அம்மா கூப்பிடுறா. ஜூஸ்? வேண்டாம். மீனு இந்த ஜூஸ் எடுத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, அது என்னமோ கரெக்ட் தான். நிகேஷ் வா. ஒரு நிமிஷம்.
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நம்ம அப்படி கொஞ்சம் சைடா போய் பேசலாமா? வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா சரி வரேன். வாங்க இந்த பக்கம் வாங்க. யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? சந்தீப்போட டீச்சர். எந்த ஸ்கூல் டீச்சர்? சவரா. சவரையா? சேரங்காவு ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு சவரையில இருந்து டீச்சரா? இல்ல சந்தீப்போட. என்ன சந்தீப்போட? முதல்ல உன் பேக் என்னோட bag. பேக்ல என்ன வச்சிருக்கானு பாருங்கடா. பாருங்கடா. என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன பண்ற? நீ அந்த ரேணு சொல்லி தான் இங்க வந்திருக்க? ரேணுவா? என்ன ரேணுவா? அந்த ரேணு சொல்லி தான் வந்திருக்க? ஏய் கையடி என்னக்கா பண்றீங்க? ரேணு சொல்லி தான் இவங்க வந்திருக்காடா. டேய் பேக் குடுடா. குடு. அக்கா என்ன? செவரால சென்ட் ஜூட் ஸ்கூல்ல டீச்சர் இவங்க. நான் கேட்டப்பவும் சவரன் தான் சொன்னாங்க. உங்களை வெச்சுக்கிட்டு என்னாச்சு? 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 ஐயோ, சரி எங்க பேசுறதுக்கு சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னாச்சு? டேய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. ஐயோ கடவுளே. எதுவும் பாக்கறடா. தன்யா இது கிளம்பிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருவேன். நீ எங்க தான் இருக்க? எவ்வளவு தடவை கால் பண்ண? சீரங்காவு. சீரங்காவா? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டைம் என்னன்னு பாத்தியாக்கா? சாரி, லேட் ஆகும்னா முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் வந்துட்டு சொல்றேன்டி. எப்படிக்கா நீ வருவ? முதல்ல பஸ் கிடைக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. சாரி டீச்சர், நான் அந்த ரேணு அனுப்பின ஆளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ரேணு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. சந்தீப்போட அண்ணனும் ரேணுவும் காதலிச்சாங்க. ஆனா அவ ஒன்றும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது. கீழ் ஜாதி பொண்ணு. அந்த ஜாதிக்காரங்களுடைய குணமே இப்படிதான். என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வரன் வந்தப்போ அகில் சரின்னு சொல்லிட்டான். ரேணுவை வேண்டான்னு முடிவு பண்ணும். சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த ரேணு இருக்காளே பெரிய கைகாரி. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கொலை கூட பண்ணுவா அவ. இவனும் லேசப்பட்டவன் இல்ல. இந்த ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புனான். நாங்க எங்க குடும்பத்துல உள்ளவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தோம். நீங்க அங்க புதுசா வந்ததுனால எங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாதுல்ல. இந்த சந்தீப் எங்க கிட்ட சொல்லவும் இல்ல. அதான் நீங்க ரேணு அனுப்புன ஆளுன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க உங்களை அந்த மாதிரி நினைச்சதும் தப்பு ஒண்ணும் கிடையாதுல்ல டீச்சர். டீச்சர் நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர். இந்த லெஃப்ட் காதுல மட்டும் சின்னதா ஒரு கொப்பளம். ஆசிட்ல ஜஸ்ட் மிஸ். அண்ணனை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த சிரிக்கிட்ட இந்த காரியத்தை செஞ்சது? இந்த ரேணு இருக்கால, அவரோட கசின் தான். அவளுக்கு அகில கட்டிக்க முடியலையேங்கிற கடுப்பு. ஐயோ டீச்சர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் டிராப் பண்றேன் வாங்க. இல்ல வேண்டாம், நீ எது கஷ்டப்பட்டுக்கிட்டு? இதுல எனக்கு கஷ்டம். எப்படி மருந்து வாங்க நான் வெளியே தானே போறேன். வாங்க நான் டிராப் பண்றேன். டீச்சர் நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல? ஐயோ வர முடியுமான்னு தெரியல. அப்படியா? நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ஆள் தெரியாததால தான். பரவாயில்ல இருக்கட்டும். டீச்சர் கொண்டு போய் விட்டு வாடா. வாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி ரிவோல்ட் பண்றாங்கன்னே சொல்ல முடியல. இல்ல சந்தீப்? உண்மைதான் டீச்சர். ஆசிடு, பெட்ரோல் பாம்பு, கன்னு, கூலிப்படை, பழி வாங்க இப்படி பல வழி இருக்கு டீச்சர். டீச்சர் ஒரு நிமிஷம். ஆனா டேய் போற வழியில ஏடிஎம்ல போய் கொஞ்சம் காசு எடு. இங்க கொடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும்? 10,000 எடுத்துட்டு வா. சரிண்ணா. அன்னைக்கு நிறைய போட்டோஸ் எடுத்தீங்கல்ல? இதெல்லாம் உன் ஃபேஸ்புக்ல இருந்து தான் சேவ் பண்ணேன். ஓ அதெல்லாம் மெமரபிள் டேஸ்ல டீச்சர். கிளிக் பண்ணலனா மிஸ் ஆயிடும்ல. எல்லாரும் நல்ல மூட்ல இருந்தோம். அன்னைக்கு செம்ம வைப் டீச்சர். அப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, ஸ்போர்ட்ஸ் மீட்ல நாங்க 3வது வாட்டியா கப்பு ஜெயிக்கிறோம். நீங்க எப்படி ஜெயிக்காம இருப்பீங்க? உங்க டீம்ல உன்னோட சேர்ந்து எல்லாருக்கும் வயசு 19 தான். அது வெறும் மேனேஜ்மெண்டோடைய ட்ரிக் டீச்சர். எங்களை அவங்க கிளாஸ் ரூம்ல தோக்கடிக்கிறாங்க, நாங்க அவங்கள கிரவுண்ட்ல ஜெயிக்க வைக்கிறோம். நாங்களும் கம்ஃபர்ட், அவங்களும் கம்ஃபர்ட். எங்க ஸ்கூல்ல அதெல்லாம் நடக்காது. அதனால தானே தோத்தீங்க.
உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? இதுக்கு மேல என்ன ஃப்ரெண்ட்ஸு? அதான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. எப்பயாவது பார்த்தாதான் உண்டு. சுஜித். ஹலோ. வீட்டுக்கு போயிட்டியா? இதோ போயிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டு? கீதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது, அதான். ஓகே. போய் சேர்ந்துட்டு மெசேஜ் அனுப்புன. நான் தூங்க போறேன். மார்னிங் டியூட்டி எனக்கு. சரி. ஓகே. குட் நைட். ஓகே, குட் நைட். சந்தீப், ஒரு நிமிஷம் இரு. பஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி டீச்சர். என்ன வேணும்? ஒரு லைம். சோடாவா தண்ணியா? தண்ணி. என்னாச்சு டீச்சர்? லாஸ்ட் பஸ் இன்னும் போல. அப்படியா? சீட் இருக்கா டீச்சர்? நீ கிளம்பு சந்தீப். ஓகே, தேங்க் யூ டீச்சர். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முன்னாடி உட்காருங்க. தெய்வமே, நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது. என் சந்தேகங்களுக்கு எல்லாம் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இது எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸா பாக்குறேன். காப்பாத்துங்க கடவுளே. சொல்லுடா. டேய் மார்ட்டின், வசமா மாட்டிக்கிட்டோம். ஏன், என்னாச்சு? 3 தடவை அவ என்கிட்ட இதே கேள்வியை கேட்டுட்டா. திரும்ப திரும்ப அதையே கேட்டு சாவடிக்கிறா. சும்மாடா. இல்லவே இல்ல. சரிடா, அதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆவற? நீ செஞ்ச வேலைக்கு நான் உள்ள போக தயாரா இல்ல. அவன் எங்கடா? அவன் கொச்சியில வேலைக்கு போயிட்டானா? வேலைக்கு ஆகாது. அவன் கிட்ட சொல்லணும். உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிச்சா? அது நடந்து எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு மச்சி. அது ரூஃபினால். 24 மணி நேரம் கழிச்சு அதோட எஃபெக்டே இருக்காது. எந்த டெஸ்ட்லயும் கண்டுபிடிக்கவே முடியாது. செடேஷனுக்கு கொடுக்கிற ட்ரக்ஸ். அது உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க அப்பா பார்மசிஸ்டரா மயிறு. போடா புறம்போக்கு. என் அண்ணன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதுக்கு நடுவுல இவ வேற வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் மச்சி, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. போட்டோஸ் நம்மகிட்ட தானே இருக்கு, வீடியோஸும் பத்திரமா தான் இருக்கு. டீச்சர் நினைச்சா நம்மள என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. டேய் டேய் மச்சி, அவ வந்துட்டு இருக்கா. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே.
அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலக்கா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உனக்கு எதுவும் ஆகல. உன்னை யாரும் எதுவும் செய்யல. அக்கா, மாமாவுக்கு Hey. Hi, Sujit. டாக்டர். How are you? நல்லா இருக்கேன். One second. எதுக்காக இப்படி ஒரு முடிவு? எதுக்கு அபார்ட் பண்ணணும்? அபார்ஷனா? You know she is pregnant, right? தெரியும். ஆக்சுவலி தெரியாம தான் இருந்தது. அவ என்கிட்ட சொல்லலை. அவளுக்கு தெரியாம தான் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். வீட்டில் அவ என்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அபார்ஷனா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தேவிகா இங்கே வந்திருந்தா. அப்போ அபார்ஷனுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்னு என்கிட்ட கேட்டா. நீங்கள் வந்தது கூட அதை பற்றி தானே நினச்சேன். இல்லை டாக்டர், அவ என்கிட்ட எதுவும் சொல்லலை. உங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்? எங்க 2 பேருக்கு நடுவில்? சாரி, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. 4 years of long wait, investigations, மருந்து. I think you should talk to her. நான் பேசுறேன். You must, Sujit. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணீங்கன்னா அதுலேயும் தேவிகாவோட பாடி கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ப்ரெக்னன்சி. ஓ ஹே, ஹாய் சுஜித், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே ஓகே, கம் 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 கம். தேங்க்ஸ். அம்மாவும் பொண்ணும் எப்படி இருக்கீங்க? வேக்சினேஷன் போட்டாச்சா? ஆஹா, நல்லா வளர்ந்துருக்காளே. பார்த்து. நீ எப்பமா வந்த? இப்போதான் வந்தேன். இது அப்படி வைங்க. சரி, நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். விஸ்வா அண்ணன் திருப்பி கொடுக்க வச்சிருக்காரு, வெடிக்க மாட்டேங்குது.
உன் அப்பா போய் 18 வருஷம் ஆச்சு. தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்த என் குணா உண்மையிலேயே அவன் பெரிய ஆளுமா. கிளம்புற விஸ்வண்ணா. அப்புறம் பார்க்கலாம். அபுவோட இறுதி சடங்குக்கு வருவேன்னு நினைச்சேன். நீ வந்திருக்கணுமா? நம்ம மனசுல கோபம் வரும்போது செய்கிற செயலை எல்லாம் தப்புன்னு நமக்கு தெரிய வரும்போது எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். மனுஷனை உள்ளுக்குள்ளேயே வச்சு அரிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? குற்ற உணர்ச்சி. அந்த வேதனை உனக்கு வேண்டாமா? நீ அபுவோட வீட்டுக்கு போகணும். நீ அபுவுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருந்திருக்க. வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அம்மு, சொல்லுமா. தேவிகா, தேவிகா, தேவி. இந்த வருஷம் ஜில்லா ஸ்போர்ட்ஸ் மீட் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில அதோட முடிவுக்கு வந்திருக்கு. கடந்த 3 நாளா ஜில்லாவில் இருக்கிற 18 பள்ளிக்கூடத்துல இருந்தும் 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல சிறப்பான முறையில விளையாடின எல்லா போட்டியாளர்களுக்கும் எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமா வெற்றியாளரான விவேகானந்த HSSக்கும் ரன்னர் அப் ஆன கொல்லம் HSSக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல பங்கெடுத்துக்கிட்ட எல்லா பள்ளிக்கூடத்தில இருந்தும் வந்திருக்கிற பள்ளிக்கூட மாணவர்கள், வாத்தியார்கள், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்தில இருந்து சீக்கிரம் புறப்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். செகண்ட் ஃப்ளோர் செக் பண்ணிட்டீங்களா? இங்க பார்த்துட்டேன், யாரும் இல்ல டீச்சர். ஓ குட். ஜோ சார் கீழ இருக்காரு. ஓகே. டீச்சர், இங்க யாரும் இல்ல. ஓகே. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி. நீங்க கிளம்பலையா? தோ கிளம்ப போறேன். சரி, ஓகே. ஓகே. ஏய், ஹலோ, என்ன பண்றீங்க? இன்னும் கிளம்பலையா? கிளம்ப போறோம் டீச்சர். மீட் முடிஞ்சு ட்ராஃபி வாங்கிட்டீங்க, மத்த பசங்கள கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்பல? இல்ல மிஸ், கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிட்டு. சில் பண்ணது போதும், முதல்ல கிளம்புங்க, அப்பதான் நான் கிளம்ப முடியும். சரிங்க மிஸ். பை தி வே, வெரி வெல் பிளேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேர்ல சந்திச்சு ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஸ்டேஜ்ல இருந்தேன். மிஸ் மிஸ்
ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதான். ஆஹா, ஐ லைக் தி கான்ஃபிடன்ஸ். ஹோம் மேட் தான் மிஸ். தேங்க் யூ. நல்லா இருக்கும் மிஸ். அப்படியா? அப்ப சரி, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. டீச்சர், சென்ட் ஜூட்ஸ்ல பசங்க எல்லாருமே கலக்கிட்டாங்க. தேங்க் யூ. மிஸ், மீட்ல அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறோம். சாரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்ல இருந்ததால் தான் நாங்கள் கமெண்ட் பண்ணோம். அது என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்ன? ஆமா, அது தப்பு இல்லையா? கேர்ள்ஸ் ஷார்ட்ஸ்ல இருந்தா என்ன? அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல தப்பு கண்டுபிடிக்கிற கண்கள்ல தான் பிரச்சனை. சி, அட்ராக்ட் ஆகலாம், ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் தப்பு. அதை விடுங்க மிஸ். ஆல் ரைட், சரி எல்லாரும் கிளம்புங்க. ஐ நீட் டு லீவ். ஓகே, see you. லேட் பண்ணாதீங்க. நான் சொன்னது புரியலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி கொடு. என்ன விளையாடுறீங்களா? கடம்புங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். I said stop it. சடன் எஃபெக்டா இருக்கே மச்சான். 11B காயத்ரிக்காக வச்சிருந்தேன். டீச்சர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. காயத்ரி போனா என்ன மச்சான், இந்த கோழியும் வடக்கோழி தான். எப்படி கிடக்குறா பாரு. என் மாஸ்டர் தோத்துருவா. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. என்ன ஷோ? டீச்சர், யாரோட குழந்தைக்கோ ஏன் பேர இனிஷியல் வைக்கலான்னு பாக்குறேன். அடித்து அப்படியே
நான் அன்னைக்கே சொன்னேன் அவளை இந்த மாதிரி லூஸா விடாதன்னு. ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஊர் மேய்ச்சதுனால வந்த வினைய பாத்தியா? இப்ப எல்லாம் போச்சா? எல்லாம் ஓன் தப்பு தான்டா, வேற என்ன சொல்றது? விஷயம் ரொம்ப சீரியஸ்ரா. ரேப்புடா, அதுவும் சின்ன பசங்க. யாராவது சொன்னா நம்புவாங்களா? கேட்டப்ப நீ நம்பனியா? இல்லல்ல. வீட்டுக்கு போய் சண்டை போடாதண்ணா. பிரெக்னன்சி பீரியட் வேற. மனசு என்ன யோசிக்கணுன்னே தெரியாது. அவ டிப்ரெஷன்ல போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தானா அதுவும் உன் தலையில தான் விடியும். புரியுதா? நான் இப்ப என்னதான் பண்ணட்டும் அத சொல்றா. ஊர்க்காரங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அபார்ட் பண்றது தான் நல்லது. அதான் சேஃப். என்ன, வேற எந்த வழியும் இல்லை. ஐயோ மச்சான், கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. நானா? என்னால தாங்க முடியலடா. மச்சி, பிரச்சனை ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது, நீ வா. வா. தேவிகா, தேவிகா. அம்மா, ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? மத்தியானம். நீங்க வரீங்கன்னே தெரியாது. தெரிஞ்சு என்ன பண்ண போற? அது சரி. கெவின், ஹாய். டீ போடுட்டா? சரி, ஸ்ட்ராங்கா, சக்கரை ஜாஸ்தி, தண்ணி கம்மியா. போட்டு வச்சிருக்கிறத குடிச்சா போதும். போதுமே, நான் எதை வேணாலும் கொடுப்பேம்மா. ஆமா ஆமா, நீங்க என் கூட கொஞ்சம் வாங்களேன். என்னடா? வாங்கம்மா, நான் சொல்றேன். நாம கொஞ்சம் பின்னாடி போலாம். எனக்கு டீ வேணும்ண்ணே. ஆலிஸும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்காங்க. உன் பொண்ணுக்கு என்ன வயசாகுது? மே மாசம் அவளுக்கு 3 வயசு ஆகுது. 3 வயசாகுதா? என்ன? வருஷம் ரொம்ப வேகமா ஓடுதுல்ல? நான் ஒரு அப்பாவாயிட்டேங்கிறதே என்னால நம்ப முடியல. தேவிகா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சுஜித் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். தப்பு உன்னோடது தான். நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இது அந்த காலம் இல்ல. பசங்க எப்போ என்ன பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அவனை தான் திட்டணும். அவன் உனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்க கூடாது. ஏதோ நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. இது இன்னும் பெருசாகாத அளவுக்கு பார்த்துக்கணும். என்ன? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றபடி நீ செய். யாருக்கும் தெரிய வராது. எதுவா இருந்தாலும் குடும்ப கௌரவம் தானே நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல, prevention is better than cure. எந்திடா. இல்ல, நான் சொல்ல வந்தது. வெளியே போடா. தேவிகா, நான் வெளியே சொல்றது போடா. அவனும் அவன் ப்ரிவென்ஷனும். இருமா இருமா, ப்ளீஸ்மா, நான் சொல்றத முதல்ல கேளுமா. அம்மா, கையை விடுறா. என்னாச்சு? கெவினுங்க, கெவினே. என்னாச்சுமா? என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா ஜிஷா? சுஜித் வீட்டுக்கிட்ட. கெவினே, போடா. இரு இரு, என்னடா மயிரு, இனிமே உன் குடும்ப விஷயத்துக்குலாம் என்ன பஞ்சாயத்து கூப்பிட்டா கொன்றுவேன். போடா இங்க இருந்து. டேய் இரு, என்னடா போய் அவகிட்ட கேளுடா. எப்பா சாமி, எப்படிடா நீ அவளை பொறுத்துக்கிற? பெரிய விஷயம்டா. பிரதர் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. எங்க போறோம்? டவுனுக்கு. நான் ஜங்ஷன் வரைக்கும் தான். பரவாயில்ல, அங்கேயே டிராப் பண்ணு. டேய் கெவின், இருடா, சொல்றத கேளுடா.
அட்வைஸ் பண்ண ஆள் அனுப்ப போறேன்னா முதல்லயே சொல்லு. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பேன்ல. நீ தான் என் புருஷன், கெவின் இல்லை. அது மனசுல இருந்தா உனக்கு நல்லது. தேவிகா, இதை பத்தி பேசினா ஒரு வழி பிறக்குமேன்னு தான் இதை பத்தி அவங்ககிட்ட சொன்னேன். உன்னால கூட என் மனசை புரிஞ்சுக்க முடியலல்ல சுஜித். இல்ல, நான் அன்னைக்கு எமோஷனல் ஆனதுனால தான் அந்த மாதிரி நான் பேசிட்டேன். எமோஷன்? எனக்கெல்லாம் எமோஷன் கிடையாதா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நாளைக்கு நீ கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வரமாட்டியா? முதல்ல சொல்லியிருந்தா நம்ம அன்னைக்கே வந்திருக்கலாம்ல. ஆமா, அன்னைக்கே வந்து பேசி முடிச்சிருக்கோம். நான் தான் சொன்னேன்ல, ஃபோன் பண்ணி பேச, நீ தான் கேட்கல. சரி சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. இனிமேலாவது பிரச்சனை வளர்க்காம பார்த்துக்கோ. ஏன் இங்க வா. என்ன? இங்க வா, கொஞ்சம் பேசணும். என்ன சொல்றேன், வா. என்ன விஷயம்? நீ வாங்குறன்ல. கையை விடு. என்ன? நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம போலாம். இங்க பாரு, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கறேன். ஓகே, இதை நம்ம மறக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். இதை நீ அபார்ட்டும் பண்ணிடு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இத பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா? நம்ம வேற ஏதாவது ஆப்ஷனை யோசிப்போம். என்னால முடியாது சுஜித். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓ, உனக்கு போலீஸ்காரங்களுடைய குணம் தெரியாத. அவங்க இதை எல்லாத்தையுமே தலைகீழ ஆக்கிடுவாங்க. கடைசியில நீ விரும்பி தான் போய் படுத்தன்னு கேஸ் எழுதவும் வாய்ப்பு இருக்கு. ரேப் பண்ணும்போது தப்பிச்சு நீ ஏன் ஓடலன்னு அந்த பொண்ணுகிட்டயே கேட்ட நாடு இது. கடைசியில அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, நாம ஒரு பக்கம் இருப்போம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். தேவிகா, நீ தனியாவை பத்தி கொஞ்சம் யோசி. இது பெரிய பிரச்சனையாச்சுன்னா அவளுக்கு கல்யாணம் நடக்குமா? சொல்லு. நான் உன் காலில் விழுந்து கேட்கிறேன் ப்ளீஸ். தேவிகா, தேவிகா, தேவிகா. ஹலோ, சொல்றா. டேய் மச்சி, நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அவ போயிட்டாடா. சூப்பர் மச்சான். சீக்கிரம் வா, ட்ரீட் கொடுக்கணும்னா. ஓகே ஓகே. நீ எதிர்பார்க்குற நீதி உனக்கு எங்கேயும் கிடைக்காது. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். சொந்தமாக முடிவெடுத்து அதுபடி நடக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எடுக்கிற முடிவு சரிதான். கடைசியில் நீ எல்லாத்தையும் எழுந்து நிற்கும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. லத்தியால ஒருத்தியை கர்ப்பமாக்க முடியும்னா இந்த கல்யாணிக்கு பல குழந்தைங்க பிறந்திருக்கும். ஆனாலும் நான் தோத்தனா? ஒவ்வொரு அடி வாங்கும் போதும் என் தைரியம் கூடுச்சு. என்னை குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் கல்யாணி தோக்கலன்னு தான் அர்த்தம். நீ எனக்கும் மகதான். உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்மா.
தேவிகா 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 எங்க போனா? மா அவ எங்க போனா? ஆ அவ இங்க இருந்து கிளம்பிட்டா. எங்க போனா? அவளை அவ வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். எதுக்கு? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? நான் என் வருத்தத்தை அவகிட்ட கொஞ்சம் கூட காமிக்கலமா. குழந்தை பெத்துக்க முடியலன்னா என்னென்ன பேசும் தெரியுமா இந்த ஊரு? எத்தனை பேர் என்ன இன்சல்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? இப்ப என்னடா என்னால முடியலம்மா. அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அம்மா உங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் சுத்தமா புரியல. ரோட்ல இறங்கி நடக்க முடியாதம்மா. ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு வாழ்றதுக்கு சாவலாண்டா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கேஸ் கொடுக்க மாட்டேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணுமோ அவளே பாத்துக்குவா. மனுஷனா பிறந்தவனுக்கு தைரியம் வேணும். அது உன்கிட்ட இல்ல. மா உன் அப்பன் கூட இதை பொறுத்துக்க மாட்டான். அவ வேலைக்கு போனதுனால தான் இதெல்லாம். மருந்து கொடுத்து மயக்கமாக்கி அவ வாழ்க்கையை கெடுத்த 4 எச்ச பசங்களோட தப்பு உன் கண்ணுக்கு தெரியல? உன்னை ஏன் மகனை சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்குடா. இனி என்ன பார்க்கணும்னு தீவுக்குள்ள காலை வச்சிடாத. மா இருங்கம்மா, நான் டிராப் பண்றேன். தனியா தானடா இங்க வந்த? எனக்கு தனியாவே போக தெரியும். அம்மா இதோ இங்க. எங்கேயும் போடுங்க. ஹலோ. ஹலோ, நீ எங்க இருக்க? ஃபோன் என் கையில் இருக்கு. அவ ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கா. நல்லதா போச்சு. நீங்க அங்கேயே இருங்க, நான் கிளம்பி வரேன். வேண்டாம். வேண்டாமா? அப்படி சொன்ன எப்படி? இனிமே அப்படிதான். அதான் நான் உங்ககிட்ட சொன்னல, போனா போதும். ஓகே. சுஜித், உனக்கு ஃப்ரீயா ஒரு ட்ரோஃபி கிடைச்சதா சொல்றாங்க. யார் சொன்னது? கெவினா? அவனை விரும்பியாடா போனா? அவளை ரேப் பண்ணிருக்காங்கடா. சாரிடா சுஜித், சாரிடா. தெரியாம சொல்லிட்டேடா. கூட இருந்து முதுகுலயே குத்திட்டியாடா துரோகி. தெரியாம பட்ட சாரி. ஹலோ. வா அஜ்மல். காலையிலேருந்து மும்பரமா படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வாரம் ஒரு பேங்க் எக்ஸாம் இருக்கு. அக்கா எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்கா பாரு.
வா அஜ்மல். நீங்கள் வந்து 2-3 நாள் ஆச்சு, ஆனால் வீட்டு பக்கமே வரலையே. அப்போ மேலே இன்னும் கோவமா இருக்கீங்களா? அப்போ ஒன்றும் வேணும்னு தப்பான வழியில் போலக்கா. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தாக்கா இப்படி ஒரு நிலைமையே. வடக்குல இருந்து உஸ்மான் ஐயாவுடைய பையனை கொள்றதுக்காக ஒரு கேங் வந்தப்போ காப்பாற்ற போனவர் தான் என் அப்போ. அதுலேருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. அடிதறி வெட்டு குத்துன்னு அவருடைய வாழ்க்கை மொத்தமாக மாறி போச்சு. அவர் எல்லாருக்கும் மாஸ்டர். என் அப்போ அவர் இறந்தது ஆக்சிடென்ட்ல இல்லக்கா, கொன்னுட்டானுங்க. நீங்க பயந்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. என்னால தாங்க முடியலக்கா. பழி வாங்கணுங்கிற வெறியோட தான் இருக்கேன். ஆனா அம்மா விட மாட்டாங்க. அபு உண்மையிலேயே ரொம்ப நல்லவருக்கா. அவர் உங்களை சொந்த பொண்ணா தான் நினைச்சாரு. இதை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நீங்க வாங்கிக்கணும். அப்பதான் அவர் சந்தோஷப்படுவார். ப்ளீஸ்க்கா. உன் அம்மா சொன்னதுதான் சரி. நீ சின்ன பையன்டா. உனக்கு தப்பான பாதையை காட்ட நிறைய பேர் இருப்பாங்க. நீ தான் ஜாகிரதையா இருக்கணும். நீங்க வீட்டுக்கு ஒரு தடவை வரணும்க்கா. அம்மை பார்க்கணும். நாங்க நான் வரேன்க்கா. மாமா பல தடவை கால் பண்ணிட்டாரு. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அன்னோன் நம்பர்ல இருந்தும் கால் வந்துகிட்டு இருக்கு. நான் அட்டன் பண்ணல. சொல்லுங்க அண்ணா. சிஸ்டர், அவன் கொச்சியில தான் இருக்கான். எப்போ வரீங்க? நாளைக்கு. இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் ஆகாதுல்ல? ஒன்றும் பிரச்சனை ஆகாது. எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காக கவலைப்படுற? ஒன்றும் ஆகாதுப்பா. நவீன். மிஸ், நீங்க எங்க எப்படி? எடப்பள்ளியில பிரைவேட் டீச்சர்ஸ்க்கு ஒரு கேம்ப் நடக்குது 4 நாளைக்கு. ஓ அப்படியா? கொச்சி எப்படி பிடிச்சிருக்கா? ஓ, என்னால் இங்கே அட்ஜஸ்ட் ஆக முடியல. பயங்கர ஹரிபரி. கொச்சி நல்ல இடம். உங்களுக்கு தான் சரியா தெரியல. இருக்கலாம். உனக்கு கொச்சி பிடிச்சிருச்சு போல இருக்கு. நீங்க செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லு. மிஸ், எங்க தங்குறீங்க? நான் எங்க ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன், பாலரவட்டம். ஓ, அதுக்கு பக்கத்துல தான் என் ஹாஸ்டல். ஆஹா, அப்படின்னா உன் நம்பர் தாடா. ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணலாம். நீங்க நம்பர் தாங்க, நான் மிஸ் கால் கொடுக்குறேன். ஓகே. 9951767002. ஓகே. ஓ மிஸ், அர்ஜென்ட்டாக ஒரு டெலிவரிக்கு போகணும். நான் கால் பண்ணுறேன். நவீன். ஆ இப்போ கிளம்பு. ஃபோன் பண்ணு. See you. பாய். சிஸ்டர், எல்லாம் ஓகே தானே? ம்.
அது அவன்தான், கண்டிப்பா அவன்தான். இல்லைன்னா கூப்பிட்டுருக்க மாட்டேனே. இனி ஆட்டோ என் கிரவுண்ட்ல, அவன் கதையை நான் பார்த்துக்கிறேன். ஆ? ஒரு செகண்ட் சார், நான் உங்களோட நீ போய் என் கூட வரணும். நம்ம சாயந்தரம் வீட்டில் சந்திக்கலாம். ஓகே, அப்போ பார்க்கலாம். போகலாம். அப்புறம் அங்கேருந்து பாபியை பிக்கப் பண்ணி அங்கேருந்து படத்துக்கு போனோம். படம் செம்மத்தியாக இருந்துச்சு. டிக்கெட்டே கிடைக்கல. போய் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு போனோம். ஹாய் மச்சான். நாளைக்கு போலாமா? ஏய் இல்லடா, அவ கூட வெளியே போறேன். அவளையும் கூட்டு வாடா. இல்லடா, அவளை பத்தி தான் தெரியும்ல. நான் என்னதான் கூப்பிட்டாலும் அவ தனியா தான் வருவேன். கேட்டு பாருடா. சரி, நீ இவ்வளவு சொல்றதுனால நான் கேட்டு பார்க்கறேன். சூப்பர்லடா, செம்மையா இருக்கு. ஆமா 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 ஆமா, சரியா சொன்ன. டேய் பாத்துடா, கவர் பண்ணு. இரு பண்றேன். ஏய் நீ உருட்றா. இருடா மச்சி, பிரீத்தி டெரஸ்ல இருக்கா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அச்சோ, செம்ம கடுப்புல இருக்கா. சரி நான் பாத்துங்க. ஏய் நீ யாரா? நவீன், நம்ம விஷயத்தை பத்தி கொஞ்சம் சீரியஸா நம்ம பேசி ஆகணும். துபாயில இருந்து டாடி வந்திருக்காரு. நாம தான் பேசி வச்சிருக்கோம்ல. அப்பா கூப்பிட்டா நீ போய் தான் ஆகணும். அங்க வந்து டிகிரி படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உனக்கு என்ன தோணுது? பிரீத்தி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். ஆ நீங்க இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சிஸ்டர், சிஸ்டர் சொல்றது கேளுங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலையே. இதெல்லாம் சகஜம்தான். உங்களுக்கு இது சிம்பிளா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சிஸ்டர். ஒரு தடவை போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா அதுக்கப்புறம் நம்ம கதையே அவ்வளவுதான். கையிடுறா. ஐயோ சிஸ்டர், நான் அப்படிப்பட்டவன் இல்லை. உமன்ஸ் என் லிஸ்ட்லேயே இல்லை. பெருமன் ட்ரெயினில் அடிபட்டு என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வழிகாட்டுறதுக்குன்னு யாருமே இல்லை. என் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த நான் என்னோட வாழ்க்கையில் சில நல்லது செஞ்சுருக்கேன்னா கல்யாணி அக்கா சொல்லித்தான். கல்யாணி அக்கா சொல்லி அனுப்பிச்ச ஆள் நீங்க. இந்த வீடு கல்யாணி அக்காவோட ஃப்ரெண்டு மேத்யூ சார். மேத்யூ சாரை பார்த்துக்க தான் நான் கொச்சினுக்கே வந்தேன். அப்புறம் அப்படியே நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். நெக்ஸல் புரட்சி வெற்றி அடையலைன்னு மேத்யூ சார் தூக்கில் தூங்கிட்டாரு. சார் அடிக்கடி சொல்லுவார், வி ஆர் லூசர்ஸ்ன்னு. யாரு தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வாழ்க்கையில் தோத்தவன். நான் தான் சொன்னேன்ல என் இன்ட்ரெஸ்ட் வேறன்னு. அதனால நீங்க இங்கே சேஃப். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கல்யாணி அக்காக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா அவங்க அனுப்பி வச்ச உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். சரிங்களா? நான் கொஞ்சம் போதை ஆயிட்டேன். நான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். யூ ஆர் சேஃப். குட் நைட்.
அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். டிக்கெட் எடுக்காதவங்களாம் டிக்கெட் வாங்கிக்கங்க. ஒரு 10 ரூபா. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நின்றுட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் டிக்கெட் வாங்குறீங்க. சரி, வேற யாரும் டிக்கெட் வாங்கல? நீங்க இறங்குனதும் டிக்கெட் வாங்கிக்கங்க. எப்படி டிக்கெட் போகணும்னு தெரியும்ல? தெரியும். ஒருவேளை தெரியலன்னா எனக்கே யார்கிட்டயாவது சில்லறை கேட்டு. சேரலாமா? சரி. ஹலோ தேவிகா, எவ்வளவு நாளா நான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ இங்க பாரு, நான் உன்னை பார்க்கணும். பார்த்து என்ன பண்ண போற சுஜித்? இல்ல, வீட்டை விட்டு போய் 3 வாரம் ஆகுது. இப்படியே போனா எப்படி? ஹலோ, ஏய் கட் பண்ணாத ப்ளீஸ். தேவிகா, இங்க பாரு, ஐ அம் சாரி. அந்த சமயத்துல உனக்கு தான் என்ன பத்தி தெரியும். நான் அப்புறம் பேசுறேன் சுஜித். என்ன? பொண்டாட்டி கிட்ட பேசுனீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆக போகுது. அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்டதில்ல. இந்த காலத்து பசங்க அப்படி இல்லை. பார்க்க நிம்மதியா இருக்கு. நீ நல்லா இருப்பப்பா. நம்ம போலாமா? ஒரு நிமிஷம் சார், நான் நேத்திக்கே சொன்னேன்ல, இனி என்ன ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஆனா அண்ணா, நான் அங்க போய் தனியா எப்படி? பயப்படாதீங்க சிஸ்டர், அவன் பொடி பையன். தைரியமா போங்க, நான் வந்துடுறேன். ம், சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க வரீங்களா இல்லையா? எனக்கு வேற சவாரி இருக்கு. போலாம். மா மா மா, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவ நேர்ல பார்க்கலான்னு சொன்னா. நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன். நீங்க சொன்ன அவ கேட்பா. ஆ அம்மா, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்கம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. அம்மா, யாரும் செய்யக்கூடாத காரியத்தை தான் நான் செஞ்சுட்டேன். நான் இப்ப திருந்திட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ₹250. சொல்லு கீது. எவ்வளவு நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் கொச்சியில இருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியல. வந்துட்டு சொல்றேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ம்.
அப்புறம் பேசுறேன். நீங்க நவீன் ப்ரோவோட ஆள் தானே? வாங்க ரூமை காட்டுறேன். ஆமா, இதை பத்தலாம் அப்புறமா பேசிக்கலாம். வா. சரி, நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். இங்க இருந்து பஸ் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு இங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி அவ்வளவுதான். பயப்படாதீங்க, வாங்க, இது நம்ம இடம் தான். வாங்க வாங்க. பீனா, முடிஞ்சதா? சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு புக்கிங் இருக்கு. ஹாப்பி தானே? இதான் ரூமு. ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க. கொஞ்சம் வசதி கம்மி தான், இருந்தாலும் ஓயோ விட இது சேஃப். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேனே. வாஷ்ரூம் அங்க இருக்கு. ஓகே. நவீன், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? அன்னைக்கே நாங்க அந்த விஷயத்தை விட்டுட்டோம். என்ன நினைச்சீங்க மிஸ்? இவன் கூட தனியா வந்துட்டு ஐயோ பாவம். இப்ப நாங்க பாடம் நடத்தவா டீச்சர்? போதும் போதும், டீச்சருக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். பாருங்க டீச்சர், வீடியோலாம் அவன் கிட்ட இருக்கு. அதை நாங்க இப்போ டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போறோம். டேய் மார்ட்டின், இதோ இதுதான் மேட்டர்.
கிளைமேக்ஸ் மட்டும்தான் எடுத்தோம். டைம் கம்மியா இருந்துச்சு இல்லடா? எப்படி இருக்கு? சூப்பர்ல. அப்புறம் இது வரைக்கும் எக்ஸ் வீடியோஸ்லயோ எக்ஸ் ஆம்ஸ்டர்லயோ பவுனப்லயோ போடல. போட்டிருந்தா பல லட்சம் கிடைச்சிருக்கும். டொமைனை மாத்தினா யாராலையும் ட்ரேஸ் கூட பண்ண முடியாது. அதை கூட பாருங்க டீச்சர், டெலீட் பண்ணியாச்சு. அப்புறம் இதோ மெமரி கார்டு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் இனி உங்களை நாங்கள் இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. என்ன சொல்றீங்க டீச்சர்? கிளம்புங்க. வெளியில போடி மயிறு. அவ்வளோ ஈஸியா எப்படி விட்டுற முடியும்? சும்மா இருந்தவனை சூடு ஏத்தி விட்டல. நவீன் விடுறா. டேய் மார்ட்டின், நீயாவது சொல்றா. அவளை விடுறா, அவளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். டேய் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்கடா. சரியா சொன்னடா, நீ அசத்து மச்சி. நீ வாயை மூடிட்டு நில்லு நாய். மச்சி பட்டை கலப்பு. On your mark. Get set. அசத்து. மாப்ள சிங்கடா நீ நவீனே. உனக்கு என்னடா போச்சு? அவன் நடத்திட்டோம். வெளியே போடி பொண்டம் மவல. மவளே அவர் எல்லாருக்கும் மாஸ்டர். ஏன் அப்போ வடக்குல இருந்து உஸ்மான் ஐயாவுடைய பையனை கொல்றதுக்காக ஒரு கேங் வந்தப்போ காப்பாற்ற போனவர் தான் என் அப்போ. அடிதறி வெட்டு குத்துன்னு அவருடைய வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு. அவர் இறந்தது ஆக்சிடென்ட்ல இல்லக்கா, கொன்னுட்டாங்க. அண்ணா வழி விடுங்க. என்னண்ணா? மணி
கிளாஸ் முடிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீ போடா. வாங்கடா, கேட்குறேன்ல, பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் சொல்லித்தரேன். நானே போலீஸ் தான்டா. புரியல. மணியண்ணா, விட்டுருக்கா. முடிஞ்சுதா? நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக தான் தெரிஞ்சீங்க. ஆனா நான் உங்களுக்கு டீச்சரா தெரியலங்கிறது அப்போ எனக்கு புரியல. அந்த சில மணி நேரம் என் வாழ்க்கையில பலதை தொலைச்சேன். நான் என் வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ண அந்த நிமிஷம் உங்க விதி என் கையால எழுதப்பட்டுச்சு. இனி எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா நீங்க பயப்படுவீங்க. சாகரம் வரைக்கும் இந்த பாடத்தை நீங்க மறக்க மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கான தண்டனை. இனி நீங்க வாழ போற வாழ்க்கை நான் உங்களுக்கு போடுற பிச்சை. அதை நான் பார்ப்பேன். இது என் சபதம், ஒரு டீச்சரோட சபதம். வாங்க சொல்றேன். இனி முடிவு உன் கையில் இருக்கு.
நீ ரொம்பவே மாறிட்ட சுஜித். ஆனா உனக்கு அது புரியல. தேவிகா, இனிமே அப்படி நடக்காது. தயவு செஞ்சு என்ன நம்பு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நீ என் கூட நிக்கலல்ல. எனக்கு புரியுது. ஒருத்தரோட நிழல்ல வாழ்றதை விட தனியா வாழ்றது எவ்வளவோ மேல். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ இன்னொரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். சில முடிவுகள் நம்ம பயத்தை இல்லாம ஆக்கும், நம்பிக்கையை வளர்க்கும். அதை எல்லாரும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை தான் நம்மள சொந்த கால நிக்க வைக்கும். இங்க பாரு, நான் அந்த நம்பிக்கையில வாழ்றேன். நான் அபார்ட் பண்ணல. என்ன? இவளே சிறகில்லா பறவை, புதிதாய் இவள் இயற்றுவாள் மரபை. கனவுகளோ உனக்கென்றும் எழுதுமில்லை, போர்க்களமோ பெண்ணே உனக்கு புதிதுமில்லை. ஒரு பொழுதும் தடை கண்டு தயங்க வேண்டாம், உன் வழியே நீ முன்னேறி நடுங்க வேண்டாம். She might blow it. Push to a limit, you see her glowing. She got no wings, but she still be flying. Yeah, she still be flying. No, she don't need no pacifying. And all that made me go like, I don't think nobody get it how and why. One day she grits and the next she's not. So same in the pose, navel and bros back off, man. You know when your ass kicks on the floor, yeah. It's funny when you really think about it, the way they really try to pull down women. But up, they gonna get up and make it, shake it off first and go for the match. வாராய் புதிய கவிதை போலே வாராய், விடியல் பொழுது தானே இனி சரிதம் எழுதிடு நீ பெண்ணே அனுதினம். What I tell you, send a freaking tell you that you don't need a hand to feed a man and yes, gift you. What will you learn? What will we all freaking learn? Open your eyes, look around and realize domination, it ain't